நீங்க கிளம்பிட்டீங்கன்னு நினைச்சேன். நான் வயசு 15 வருஷம் ஆகுது. எனக்கு எப்போ கல்யாணம் பண்ணிக்கணும் தெரியும். சரிம்மா இஷ்டம் தான். அப்புறம் கொஞ்சம் காசு போறேன்னு சொன்னீங்க. 2-3 வாரம் நானா? ஓகே டெலிவரியா? இல்ல ரூம்ல கார்டு போட்டுருந்தீங்க. ஏற்கனவே கொடுத்த வராங்களே. சாரி போஸ்ட் டெலிட் பண்ண வருது. என்ன சொல்றீங்க? நான் உங்களுக்கு அட்வான்ஸ் பே பண்ணிட்டேங்க. அட்வான்ஸா? நீங்க பே பண்ணல? இல்லையே. ஜானகி ஒருத்தவங்க பே பண்ணிருந்தாங்க. நான் தான் ஜானகி. ஜானகி ராமன். ஓ சாரி. திஸ் இஸ் மிஸ்அண்டர்ஸ்டாண்டிங். கேர்ள்ஸ் ஒன்லின்னு போட்டுருக்கணும். சாரியா. எங்க வீடு கிடைக்கிறது ஈஸியா இல்லைங்க. ஒண்ணு ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கு. இல்ல வீடு சின்னதா இருக்கு. லொகேஷன் செம்ம மட்டமா இருக்கு. இது கூட நல்லா இல்ல ஜானகினா நான் பொண்ணுன்னு நினைச்சிட்டேன். அதுக்கு என்ன பண்ணுவாங்க மேம்? நான் சிங்கிள் யார் சொன்னா? காமெடி பண்ணாதீங்க. நம்ம பசங்களை இன்னொரு பையனோட பேசவே விட மாட்டாங்க. நீங்க எப்படி? நான் ஒன்றும் ஊத்தலாம் இல்லை. நான் நல்லா டேட்ஸ் மட்டும் போகிறேன். நோ கமிட்மெண்ட்ஸ். I don't chase girls. They chase me. ஓகே சார். யா थैंक यू. அதான் நீங்க கிட்டார் கையோட வாசிக்கணுமா? ஏங்க கால் எப்போ அட்டெண்ட் பண்ணலாங்க? கிரியேட்டிவா எப்பயாச்சும் தான் தோணும். புரியுதா? 9 to 5 பண்றதுலாம் எங்க புரியும்? என்ன 9 to 5? நான் இப்போ வேலை விட்டா கூட 5 வருஷம் கழிச்சு இதே பொசிஷன்ல இதே சாலரியில என்னால வேலை வாங்க முடியும். உங்களால முடியுமா? ஃபர்ஸ்ட் பூவா அப்புறம் தான் என்டர்டெயின்மென்ட்லாம். ஆல்சோ ஒரு இன்ஜினியர் எப்பனாலும் ஆர்டிஸ்ட் ஆகலாம். ஒரு ஆர்டிஸ்ட் இன்ஜினியர் ஆக முடியுமா? கொஞ்சம் திமிரு இருக்கலாம். அதுக்கு நீ இவ்வளவா? பேப்பர்ஸ் கிளியர் பண்ணும். சும்மா கிட்டார் வாசிக்கிற விஷயம் இல்ல. 12th மார்க் என்ன? ஏய் ஏய் டோன்ஸ். சரிங்களா? நான் வின் பண்ணா எனக்கு 1 இயர் எக்ஸ்டெண்ட் பண்ணணும். ஓகேவா? இப்படியே பேசி பேசி டிஸ்ட்ராக்ட் பண்ணி என்ன வின் பண்ணலாம்னு பாக்குறீங்களா? சப்ப மேடம். நான் கண்ணை மூடிட்டே வின் பண்ணுவேன். ஆஃப்டர் ஆல் பொண்ணுங்க பிசிக்கலாவும் மென்டலாவும் வீக் தானே. ஓஹோ இது என்ன புது ஸ்ட்ராட்டஜியா? கான்ஃபிடன்ஸ் பிரேக் பண்ணி வின் பண்றது? ஃபேக்ட்டுங்க. இப்போ மற்ற ஸ்போர்ட்ஸ்ல எல்லாம் மென் விமன் தனித்தனி கேட்டகரி இருக்கும். ஏன்னா பிசிக்கல் ஸ்ட்ரென்த் தேவை. ஆனா செஸ்ல கூட பொண்ணுங்க டாப் 100 குள்ள இல்லையே. ஏன்? ஹை 1000 வருஷம் முன்னாடி ஸ்டார்ட் பண்ணவங்களோட 100 வருஷம் முன்னாடி ஸ்டார்ட் பண்ணீங்களே எப்படி கம்பேர் பண்றீங்க? கேம் ரைட். செஸ்ல வின் பண்ண கோயிலுக்கு வர சொன்னீங்க வந்துட்டேன். ஏங்க சண்டே மூவி புக் பண்ணிருக்கேன். ஓகேல? கோயில்ல இருக்கும்போது ஏன்? அட நான் பல படமா புக் பண்ணிருக்கேன். நல்ல படம் தான் வாங்க. செருப்பு போட்டுக்கிறேன். போடுங்க போடுங்க போடுங்க. கோயிலுக்கு போயிட்டு வந்தாலே காமினா இருக்குல்ல? ஒரு தடவை வாங்கலாம்ல? ஸ்மோக் பண்ணா கூட காமினா இருக்கும். ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்க. ஸ்மோக் உங்க ஃபோன் கொடுங்க. எஸ் சும்மா கொடுங்க. லீலா இங்க பாருங்க.
பெயிண்டிங் மாதிரி இருக்கீங்க. ஒரு பொண்ணு ஷேரிங் செய்ய பல ரூல் போட்டாலே இவ ஸ்மார்ட் அண்ட் கோல்ட் குவீனா இல்ல ஜஸ்ட் எந்த ரூம்மேட்டா சிசிடிவியா இருக்காளே டைம் டேபிள் வச்சு சிரிச்சாலே ஒவ்வொரு நாளும் அவளோட ஒவ்வொரு பாரம் சாமத்து பையனா கொஞ்சம் கொஞ்சமா திருத்திட்டா நானும் ஜானகி தட்ஸ் மை பெயரு தேடின வீடு செட் ஆச்சு. ஓகேவா? யாயா பட் ஏன் இது மாதிரி படம் எடுக்கிறாங்க? படத்துக்கு என்னங்க குறைச்சல்? காசு கொடுத்துட்டு நான் போய் அழணும். அவங்களுக்கு மட்டும் ஒவ்வொரு செகண்ட் ஃபீல் ஆகும்ல. செம்ம போதுங்க. சோ அது உங்களுக்கு தப்பா தெரியல. நம்மளாம் போங்க தெரியுமா? நம்ம விஷயம் பண்ணாத வரைக்கும் தப்பு. ரைட்டா? தப்பு இல்லை. தப்பு சரிங்களா எதுவும் இல்லைங்க. நம்ம சில விஷயம் பண்ணுறோம், சில விஷயம் பண்ண மாட்டோம், அவ்வளோதான். ஒரு வகையில் நம்ம எல்லாரும் எல்லாருக்கும் ஏதாச்சும் திருட தான் செய்யணும்னு நினைக்கிறேன். நீங்களும் திருடல? என்னாச்சு? என் வீட்டுல இருந்து என்ன திருநீங்க? சார் என்ன? அட போங்க. என்னது? ஐயோ அது சும்மா எது நல்லா இருக்குன்னு ட்ரை பண்ணலான்னு. எல்லாமே நல்லா தான் இருக்கு உங்களுக்கு. டேய் சரி, எனக்கு லேட் ஆகுது, நான் கிளம்புறேன். That's a nice shirt. Yeah, I know. Thanks. I'm going on a date. After a long time. Don't miss me. I need details. Like என்ன பேசுனீங்க, என்ன பண்ணீங்க, how did you start? ஹாய் ஹலோ தான். அட போங்க. She's a dentist. Okay, good start. ஃபர்ஸ்ட் டெக்ஸ்ட் பண்ணோம், அப்புறம் வீடியோ காலில் பேசணும். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நேரில் மீட் பண்ணுறோம். ஏன் அவங்களை பிடிக்கலையா? பிடிக்கலன்னு இல்லை, சில பேர்கிட்ட பேச படிக்க பட் ரொமான்டிக்காக ஃபீல் ஆகிறதில்ல, அந்த மாதிரி எதுவும் தோணல எனக்கு. She was fun தான் and pretty too. நான் உங்களை இல்லைங்க, நீங்கள் ரொம்ப போலாமா? சூர்யா இதே இருக்கட்டும். ஓகே, நீங்கள் ப்ரப்போஸ் பண்ணிருக்கீங்களா? வாட் சீரியஸ்லி? சொல்லுங்க, எனக்கு ஃபுல் ஸ்டோரி வேணும். சான்ஸே இல்லை. ஏங்க நான் மட்டும் உங்ககிட்ட என் ஃபுல் கதையை சொன்னல. அது வெறும் ஒரு டேட். நீங்க லாஸ்ட் அடி பலமோ? சச்சா அப்படிலாம் இல்லை. பட் எனக்கு ஒரு டைம் வச்சிருப்பாங்க. உங்களுக்கு இந்த சொல்ல நம்பிக்கை இருக்கா? சி இல்லை, உங்களுக்கு தான் இதுலயுமே நம்பிக்கை இல்லையே. சோல்மேட் ஒருத்தவங்க இருந்தா 20-30 வயசுல அவங்களை பார்த்துருக்கீங்க என்ன விஷயம்? ஏன் 40 வயசுல யாருமே எனக்கு தோணாதா? அந்த ஃபீல் கல்யாணத்துக்கு இன்னொருத்தவங்க வந்தா என்ன பண்ணீங்க? ஏன் பண்ணிட்டாங்க? 20 வருஷத்துக்கு முன்னாடி டிவோர்ஸ் பண்ணிட வேண்டியது பண்ணல. டெய்லி ஸ்கூலில் விட்டு வீட்டுக்கு வந்தா சண்டை. அவர் எங்கம்மா வச்சதில்லை, கெட்டவரத்தை போட்டு பேசுனதில்லை. ஆனால் அவர் வீட்டுக்கு வந்தால் வீடே கப் ஷிஃப்ட் ஆகிடும். அது ரொம்ப பயங்க. எங்கள் அம்மாட்ட கொஞ்சம் காசு இருந்தால் வெளில வந்துருப்பாங்க. ப்ளீஸ். ஓகே ஓகே. இது ஓகேவா? ஆ
ம். ப்ளீஸ். வாங்க. நோ. அதெல்லாம் இல்லை, ஆடி ஆகணும். ம். One last dance. I like this drunk version of you. சஃபிகேட்டிங்காக இருக்கு. டெல் தான் உங்களுக்கு வச்சிருக்கல. நல்லா பெருசாக வரணுங்க. ஊரில் எல்லாரும் நம்ம பாட்டை கொண்டாடணும். எங்கள் அம்மா கை காமிச்சு இதை வாங்கி கொடுறான்னு சொன்னா போட்டு உன் கையில் இசையாவே கடவே கண் முன்னே வருவா அலையாய் விரலாய் தொடுவா கவிதையும் தனியாய் பாரு மேகமனே துணை வந்தால் இழைப்பேரே போவையிலோடு சேரும் மழை போலே உன்னோடு கலந்தேரே கதையாய் உன்னை நான் படித்தேன் எழுத்தாய் எதை நான் படித்தேன் காதலோ கவிதை காதலோ கவிதை கவிதை ஹே லீலா. ஐயோ சாரிங்க, சோ சாரி, சுத்தமாக மறந்துட்டேங்க. நீங்க இன்னும் சாப்பிடலையா? டெய்லி குடி டான்ஸ் பார்ட்டி இல்ல. ஹே ஜஸ்ட் அப்படியே லீலா, சில். இட்ஸ் நாட் ஃபனி. ராம், இப்படி டெய்லி ஒரு பொண்ணோட சுத்த டைம்ல உட்கார்ந்து ஒரு பாட்டு போடுறீங்கன்னா இன்னைக்கு நான் உங்களுக்கு 2 பே பண்ணுறேன். இது அவ்வளோதான். 2 நாள் வீடியோ பண்றேன்.
வழியே செல்லாதே துடித்தே உனக்கே எதையும் கொடுத்தே. அன்னைக்கு நான் கொஞ்சம் ஓவரா தான் ரியாக்ட் பண்ணிட்டேன்ல. ஆமாம். காஃபி. தேங்க்யூ. ஐம் சாரி. ஓகே. அன்னைக்கு ஏதோ ஒரு குட் நியூஸ் சொல்ல நானும் இன்டர்வியூ கிளியர் பண்ணிட்டேன். உங்கள்கிட்ட சொல்லணும்னு இருந்தேன். பட் யா. சூப்பருங்க. சொன்னல நீங்கள் செம்ம ஸ்மார்ட்னு. ஆனால் எதுக்கு வேலை போச்சு மட்டும் சொல்லவே மாட்டீங்க. ஹலோ. நான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வீடு காலி பண்ணுறேங்க. எனக்கு புரியல. எனக்கு என்னமோ ரொம்ப பிடிக்கும். ஆனால் உங்களோட ஒரு வாரம் சேர்ந்து இருக்க முடியாது. அது எப்படி வாழ்க்கை ஃபுல்லாக ஒரே ஒருத்தவங்களோட இருப்போன்ற ப்ராமிஸோட ஒரு எங்கடா போனோம்? எங்கேயாச்சும் போடா. நிறைய விஷயம் ஹார்ம்ஃபுல் தான். பட் ஹவ் யூ ஸ்பாயில் யுவர் செல்ஃப் இஸ் யுவர் சாய்ஸ். போனது மொட்டை மாடியில 3 மணி வரைக்கும் கதை பேசினது. வீட்டுக்குள்ளேயே டேட்டிங் போனா அவங்க கடைசி வரைக்கும் வரணும்னு அவசியம் இல்லைல்ல.